ஹாய் தங்கம், நான் தான் சுமி குட்டி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் நான் ஏஞ்சிருக்கேன். இவன் தெரியுதா, எங்கள் வீடு சுற்றி கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்கா. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து மாலை போட்டிருக்காங்க. மாலை போடும்போதே கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. சரி இன்றைக்கி மாலை கயிட்டுறாங்களா, அதனால் போயே ஆகணும். அப்போ தான் போடும்போது தான் சரி, கழட்டும் போதாச்சும் நம்ம கூட இருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னு சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரதான் போயிட்டுருக்கோம். ஐயோ ஒன்றும் சொல்லக்கூடாது சரியா, கொஞ்சம் தெரியல, அது பேசலாம். கொஞ்சம் விடியல, லைட்டும் இல்லை, அதனால தான் ஃபேஸ் வந்து பேய் போது தெரியும். என் ஃப்ரெண்டு பார்க்கலாம் போகிறா இடம் சொல்லிட்டு நம்ம பேய் ஒரே ஆயிட்டு. நான் சந்து அப்படி சம பக்தியாக இருக்கு, அழகா இருக்கிறேன், மங்களகரமாக இருந்துருவாங்க. முருகர் வந்தாரு, முருகர் வந்தாரு. ஆனா எங்க போறோம், ஒரு எங்க போயிட்டு இருக்கோன்னு அப்ப சொல்லுங்க. அந்த இடத்துல போய் எம்மாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு வரலாம் நினைக்காதீங்க. சரவணா ஸ்டோர்ல போல ஃப்ரண்ட் சைட்ல காமிச்சுன்னா என்ன தெரியுது, சிறுவாபுரி தெரியுதா? சிறுவாபுரி தெரியுதா? சிறுவாபுரி போயிட்டு சிறுவாபுரி மாலை வந்து நான் சொன்னல காலையிலே, என் ஃப்ரெண்டு மாலை கழட்டு போகிறாங்க. போடும்போது தான் போகல, சரி கழட்டும் போதாச்சும் போகணுன்னு, அதனால தான் வந்திருக்கோம். 3 பேர் தான் வந்திருக்கோம். ஒருத்தர் வரா மாதிரி இருக்கு. பிரசாதம் கொடுக்க போகிறோமா, அதனால அந்த கப்பு இருக்குல்ல, அதை வாங்க தான் வந்திருக்காங்க. மெலோடி எடுத்துக்கோ, சாக்லேட்டு பிரசாதம் கொடுக்குறதுக்காக. அதில் பர்சல் பாடு இது பிடிச்சுனா கோயில் உள்ளே போகல, அதங்காட்டும் கொட்டாய் வர்றான் போகிறவன். மோளை வாங்குறாங்க மேடம். நீ கேட்ட மாதிரியே இருக்கு பார்த்தியா, நம்ம கூட கிடைக்காத நினச்சிட்டே இருந்தோம். சொந்து ஜம்பிங்கில் வேணும்னுல, விளக்கு 2 வாங்கிக்கோ. உண்மையா நாங்கள் கிடைக்காத நினச்சோம், அங்கே எவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்தோம். விளக்கு 2 வாங்கிக்கோ. 2 பேர் சண்டை போட்டே வாங்க. பாருங்க விளக்கு வாங்கி. ஆன் பண்ணவே இல்லை, இவ்வளோ நேரம் நான் பேசிங்கிறேன் லூசு மாதிரி. ஃபோன் புரியும் பையன், ஃபோன் கொடுக்கணும் உனக்கு அவ்வளோ ஆசையா? முருகர் கோயிலுக்கு வந்து யார் ஃபோன் திருடுவா? சீக்கிரமாக 2 பேரும் கல்யாணம் ஆகணும் சரியா? சூப்பராக இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு தான் கூட்டமே இல்லாமல் இருக்கு. இங்க பாருங்க, இவன் சாமி கும்பிடுறத எப்படி கும்பிட்றான் பாருங்களா. தேடுறான், இப்போ வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுவான்.
ஜெவில் இது பண்ண வீக்கமாக ரத்தம் எடுத்துருவாங்க. சரி சந்தியா நம்ம இதை வாங்கிடலாம் கேரளா திடீர்னு வந்தால் பக்கத்தில் அங்கே பாரு. ஆண்டி கொஞ்சம் பாருங்க. ஆன்ட்டி வந்து பிஸியாகிறாங்க. ஆன்ட்டி பார்க்க மாட்டாங்க இப்போதைக்கு. எப்படி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு மக்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து பிரசாதம் ரசம் கொடுத்து சாப்பிட்றாங்க பாதி பாதி. இது 2 பேர் வராங்க. பாப்பா இருக்காங்க. இது இந்த பாப்பா இந்தாமோ அந்த சாப்பிட்டுட்டே பிரசாதம் சாக்லேட் தர மாட்டாங்க. அப்போ இருந்து கேட்குங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னா தர. சாக்லேட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அவளுக்கு முன்னாடி அங்கே நான் இன்னைக்கு சாமி கிட்ட போய் பார்த்தோங்க நாங்கள். ஆமாம், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து 3 டைம் பார்த்துருக்கேன் நான் கிட்ட. பிரசாதெல்லாம் கொடுத்து முடிச்சு காலி ஆயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் பார்த்தீங்க, அவங்களோட ஸ்பூனு அதுலேயே கட் பண்ணி அதுலேயே சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா அவளை அழக்கடிக்கிற நீ காப்பாற்று. மாலை கழட்டின வீட்டுக்கு போய் இருக்குது ஒரு உனக்கு. ஆண்டி விடுவாங்க. திருமுகி இருக்கு பேரு. கயிறு வாங்கதான் வந்து சாமி ஃபோட்டோ கயிறுலாம் வாங்கி தருவா. 100 கிஸ் அடிக்கிறான் பாருங்க. என்ன பண்ணுறீங்க? 2 பேர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்ன செய்யுது? சாமி எல்லாமே சாமி. அவருவே கூட 3 முடிச்சுனோடனே தாலின்னு சொல்லிடுவாங்க. 4 5 போனால என் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, தெரியும் ஆல்ரெடி ஃப்ரெண்டு. அப்படியா? நெக்ஸ்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு நல்லா ஆஃப் புதுசாக இது பண்ணுற மாதிரி ஆனால் லூஸ் ஆகிடும். டேக் பண்ணுங்க. அவரவே கூடாது. அப்படியா? ஆமாம், இது என்னன்னு தெரியல. கையெல்லாம் ஒதுது அந்த அளவுக்கு டைட் பண்ணி கட்டுற மாதிரி. இதை வந்து கட் பண்ணி விடணும். எப்படி கட் பண்ணுங்க? வாயாவது எல்லாம் பின்னாடி 3 பேரும் கட்டுறது மாற்றி மாற்றி இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணாத அவனை மாதிரி. நீ ஃப்ரண்ட் கேமரா போட்டுடு. அவன் பைத்தியம். எனக்கு வேற உடம்பு வேற சரியில்லை. ஆமாம், நடந்தா கூட வருது. என்ன பண்ணுறது, சரியாக மாட்டேது. யார் கண்ணும் பட்டுச்சு எனக்கு. அதான் சாமிக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். எல்லாரும் என் மேலே கண்ணு போட்டே இருக்காங்க, சீக்கிரமாக சரியாகணும். 10 மணிக்கு தானே போகணும். 10 மணிக்கு தானே. இந்த வேலையே எவ்வளோ நாளும் தெரியல. இந்த முருகர் தான் பார்த்துக்கணும். எப்படி வைங்க? என்ன சாப்பிட்றேன்? எல்லாரும் 3 இட்லி தான். மேலே சாப்பிட்டா அழைச்சாடும்.
சுத்தமாக தெரியும். நம்ம 2 பேரும் தெரியும். இவன் தெரிய வேணாம். இவன் வாடா இப்படி வாடா. என்ன சாப்பிட்றோன்னா இட்லி, சாம்பார், வடைகறி, மசால் வடை. சூடாக இருக்கு. நம்ம இன்னொரு இடத்துல தானே சாப்பிடுவோம். அங்கே போயிருந்தீங்க. இங்கே நல்லா இருந்துச்சு. முன்னாடி சாப்பிட்டேன். லாஸ்ட் வாரம் வந்தாங்க. அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு சாப்பிடும்போது இங்கே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆனால் என்ன வாய்தான் கசப்பாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு தெரியல. நீ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலில் வந்து கூட்டமே இல்லை. இல்லடி செம்ம காலியாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக சிவகுடி வரேன். எப்பயுமே இல்லை லைனில் நின்று சாமி. எப்படி நான் நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசு நிம்மதியாக. இங்கே நாங்கள் என்ன பேசினாலும் ஒருத்தர் அது கண்டுக்காமல் இட்லி வடை சாம்பார் இடியாப்பம் இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் என்னால் சாப்பிட முடியாது சொல்லு. நீதான் சாப்பிடுன்னு சொன்னேன். நான் சொல்ல சின்ன போச்சுன்னு இருக்காண்டி அவன் வீடியோவில் அவன் மூஞ்ச வட்ட காத்தா கொஞ்சம். இப்போ எதுக்கு கோச்சின்னு இருக்கானா? நாங்கள் எப்போவுமே 3 பேர் ஃப்ரேமில் வரணும்னு சொல்லுவோம். நாங்கள் 3 பேர் வராம முறுக்கின்னு இருக்கோம். என்ன சின்ன சாம்பார் அப்படியே மூஞ்சில் ஊற்றணும்னு வீகி என்ன சரி. சின்னதான் ஃபுல் ஃபோக்கஸ். குமுதா மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ்ன்ற மாதிரி சின்ன மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ். கட்டப்பை ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது. சாக்லேட் எடுத்து போட்டு சாக்லேட் வர வாங்குறேன் அவகிட்ட. ஏய் தள்ளி போடா. அந்த ஆண்டி கேட்டா தருவாங்க போ. உள்ள சாக்லேட் பாதி தான் கொடுத்தோமா, வெளியில பாதி கொடுக்குறாங்க. ஆண்டி அழகு கொடுங்க ஆண்டி. சந்திர பணம் என்னன்னு பார்க்கணும். அவங்க வயசாயிடுச்சு 62 வயசு. ஆண்டி போலாமா? போலாம். சரி. ஐயா நீங்க எந்த ஊரு? கட்ட பேக் வச்சு வராங்க. இல்லை கட்ட பேக் வச்சுக்கிறாங்களா? எங்கே போகிற பற்றி அவ்வளோதான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இந்த மேடம் வேறு ஆஃபீஸ் போன சொல்லி ரொம்ப தவிச்சு நேர்கிறாங்க. அதனால சீக்கிரமாக போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் இந்த சைடு வரீங்களோ அந்த சைடு வரீங்க? இல்லை இங்கேயும் நடு ரோட்லேயே உட்கார வச்சுட்டு இந்த பையன் அதை பாருங்க காடு மாதிரி இது இங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டான் எங்கேயோ. பயந்துட்டோம். எருமை அரளி விதை எதுனா அரைச்சு குடிச்சிட்டு வரியா? இல்ல அந்த மாதிரி இல்ல வாயில எதுவும் போட்டு வர மாதிரி இருக்குது. வெத்தலை வாங்கின்னு வர்றாரு இவரு. வெத்தலையா? எங்களுக்குலாம் வெத்தலை நீ ஒண்டியே போட்டனா வயித்தால போவோம். ஒத்துக்கோ. எருமை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆல்ரெடி நான் இந்த ஏரியா வந்த ஏரியா தான் நினைக்கிறேன். எப்பயோ வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு நான். இந்த சைடு எப்படி வேப்பம்பேட்டு பேக் சைடு தானடா இது. அந்த சைடுலாம் குறுக்க பூந்து வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு தான் போகிறோம்.